பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி எடுத்ததா, மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை. தந்தை வெள்ளை நிறம், கருப்பு. ஆதி தாய். இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். சிரிச்சிடுங்க. வீடியோ பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி என் நிலமை ஆயிடுச்சுங்க. நீங்களாம் வீடியோ பார்க்கணுன்றதுக்காக அவங்கவுங்க நாயை வச்சு நாய்க்குட்டி புஷ்ணு வந்து நாயை வளர்த்து வீடியோ விட்றாங்கன்னு நான் ஒரு ஆசைப்பட்டு பூனைக்குட்டி புஷ்ணுன்ட்டு தூங்க விட மாட்டேந்துங்க. நீங்கள் சந்தோஷமாக தூங்க போகிறீங்க, எங்களை தூங்க விடல. அது நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே குறன்னு இங்கேருந்து அங்கே ஏற்கிறது, அங்கேருந்து இங்கே ஏற்கிறது, பால் குண்டான கவுத்து விட்டுட்டு அட்டகாசம் பண்ணுதுங்க. வீடியோ கொஞ்சம் பேர் பார்க்கறதுக்காக பூனைக்குட்டி புஷ்ணுன்ட்டு பாடாப்பட்டுங்கிறான். அதை துரத்தினா கூட அது சுற்றி வந்துட்டு, அது எப்பா நான் வீடியோ கூட விடலப்பா, நீ இடத்த காலி பண்ணா போதானே. இப்போ அது இடத்த காலி பண்ண மாட்டேங்குது. அது ரொம்ப அட்டகாசம் பண்ணுது, தாங்க முடியலங்க. நிலைமை பார்த்தீங்களா? இப்போ தான் நாய் வச்சுக்கிறவங்களை பற்றி சிந்திக்கிறேன். பூனைக்குட்டிக்கே இவ்வளோ கஷ்டங்குது, பாவம் நாய் வச்சுங்கிறவங்க வீடியோ வரத்துக்காக அந்த நாயை வச்சு எடுக்கிறாங்க பாருங்க. உண்மையாக ரொம்ப கஷ்டப்படணும், புரியுதுங்களா? சரி பிடிச்சின்னு வந்துட்டேன், என்ன பண்ணுறது, வளர்த்து தான் ஆகணும், புரியுதுங்களா? எதிர்க்கும் ஒரு நாய் வளர்த்துங்கிறாங்க குட்டி, புரியுதுங்களா? பார்க்குறேன் 2 பேரையும் பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் சேர்த்து விடலானுங்கிறேன். ஐயா ரொம்ப கொடுமையாகுதுங்க ஐயா, சேர்த்து விடுவோம். சிரிக்கணும் நீங்கள், புரியுதுங்களா? உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சென்டரில் ஒரு வீடியோ விடுவேன். கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரியும் பேசுவேன், நிறைய சிந்திக்கிற மாதிரியே பேச மாட்டேன். ஏன்னா ஆழ்ந்து சிந்திக்கிற மாதிரி பேசினா நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும், புரியுதுங்களா? சரி, அதனால் வந்து ஒரு வீடியோ அப்படி இருக்கட்டும், ஒரு வீடியோ இப்படி இருக்கட்டும். அதனால் வந்து மகிழ்ச்சி தேவை தான், புரியுதுங்களா? ஆனால் அந்த பேரின்ப மகிழ்ச்சியை அடையும் பொழுது அது ஒரு உயர்ந்த நிலை, அதுக்கு முயற்சி எடுங்க, புரியுதுங்களா? ஆனால் விரைவில் பூனைக்குட்டி சேனலை கண்டிப்பாக பார்ப்பீங்க. பயங்கர அட்டகாசம் பண்ணிங்க. இது ஆழ்ந்து சிந்திங்கள், இதையும் சிந்திக்கணும் ஐயா, சிந்திங்க.